வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி மசால் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மசால் சுண்டல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது செய்கிறதுக்கு வெள்ளை சுண்டல் யூஸ் பண்ண போகிறோம். 1/4 கிலோ வெள்ளை சுண்டல் எடுத்து அதை இரவு முழுதும் நல்லா தண்ணியில் ஊற வச்சிடணும். இல்லாட்டினா குறைஞ்சது 8 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கிடலாம். அப்புறமா ஒரு குக்கரில் சுண்டலை போட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிடணும். தண்ணி விட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். சிலர் உப்பு சேர்த்தா வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நல்லா ஊற வச்சுருந்தோம்னா உப்பு சேர்த்தாலும் சுண்டல் வந்து நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கரில் வேக விட்டுறணும். வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு தண்ணியை இருத்து எடுத்துடணும். பாருங்கள், நல்லா வெந்துடும். மாவாக மைய வெந்துடும். இனி மசால் பொடி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கிடணும். 3 வத்தல் எடுத்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல கொத்தமல்லியை வறுத்துக்கிடலாம். அடுத்து சீரகத்தையும் வத்தலையும் போட்டு வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே போட்டு வறுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சூடாகிறதுனால கருகிரும். அதனால் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ கடலைப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்ததுக்கப்புறமா உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கூல் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ அதே வாணலில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சுண்டலை சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கிடலாம். நம்ம பவுடர் நமக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவோ குறைச்சோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடணும். ஏன்னா நம்ம வேக போடுறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். மசாலில் உப்பு இல்லை. கடைசியாக தேங்காய் பூ தூவி இறக்கிடலாம். மசால் சுண்டல் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.